கலகலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கலகலா சொல்லுவாங்க, கல்கல் சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு இந்த ஸ்வீட்டும் செய்வாங்க. நாமளும் செய்யலாமா? சரி, இந்த கப்பில், இந்த மெஷர்மெண்ட் கப்பு, இதில் 3 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரை கப்பு சுகர் பவுட்ரு. எடுத்த கப்பில் அந்த கப்புலேயே பாதி தான், அரை கப்பு சுகர் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் கீ வேணான்னா பட்டர் போடலாம். வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சு ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி சப்போஸ் அது பிடிக்கலன்னா ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம். 2 எக் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் இல்லை, அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கலாம். பால் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கெட் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆறி வச்சுருக்கேன். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ 3 கப் மைதா சொன்னோம் இல்லைங்களா, அது கொட்டிட்டேன். அரை கப்பு சர்க்கரை எடுத்து பவுட்ரு பண்ணியிருக்கோம். அப்புறம் கீ, மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் போடுங்க. சால்ட்டு நிறைய தேவையில்லை. ரெண்டு எக் எடுத்து வச்ச இல்லைங்களா, அதை ஊற்றிடலாம். அப்புறம் பால் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. இது வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம இதை வந்து நல்லா பிணைஞ்சிடணும். இது மாதிரி மாவு நல்லா பிணைஞ்சிட்டு 4 பகுதியாக பிரிச்சுடுங்க. சரியா? அப்போ நம்ம வந்து ஈஸியாக அந்த குட்டி குட்டி உருண்டை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். பால் அவ்வளோ தேவைப்படலை, கொஞ்சம் தான் தேவைப்பட்டது. தேவையான அளவுக்கு ஊற்றி பிணைஞ்சிருங்க. சப்பாத்தி மாவு பூரி பதம் அந்த பதத்தில் பிணைஞ்சிருங்க. எல்லாமே போட்டுவிடுங்க. எசன்ஸு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எசன்ஸு ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றுங்க, போதும். இது மாதிரி திரட்டணும். அதுக்கு முன்னாடி இதை மாதிரி முள்ளு கரண்டி இருக்குல்ல, ஃபோக்கு, இந்த திரட்டலாம். இதில் கூட செய்யலாம். இது இருக்குது இல்லைங்களா, இந்த சைடில் கூட நம்ம திரட்டி போடணும். சரியா? ஃபோக்கில் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஈஸி தான் எல்லாம். இது ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான். இது அந்த காலத்துலேருந்து, இது அம்மா காலம், தாத்தா பாட்டி காலம், அந்த காலத்தில் இருக்கிற ஸ்வீட் தான் இது. நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், இது ஃபோக்கில். சரியா? இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம சுடலாமா? சரி, எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டு எடுக்கலாமா? நார்மலில் வைங்க, அனல் ரொம்ப தீய விட்டுடாதீங்க. பொரிஞ்சிடுச்சு, ரொம்ப தீய விட்டுறாதீங்க. இது ஆறுனா சரியாயிடும். சரியா? கொஞ்சம் எண்ணெய் வடிகிறதுல போட்டுவிடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆயிலாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுங்க. ஒரு 5-6 பீஸ் அப்படி போட்டு விடுங்க. கடாய் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய போட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஒரு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் சர்க்கரையை இந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். 1/2 போதும். 1/4 கப்பு கொஞ்சம் கூட போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதில் கலக்கலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தான் சர்க்கரை போட்டிருக்கோம். இப்போ இந்த சர்க்கரை வந்து பாகு மாதிரி காய்ச்சிட்டு இந்த கலகலாவை அதில் கொட்டி நல்லா குலுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை அதில் ஏறிடும். சரியா? அப்போ இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக, இன்னும் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் நல்லா உரைப்பாக இருக்கும். சரியா?
கொஞ்சம் பாகு பதம் வரட்டும். கலகலாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இந்த சர்க்கரை பாகை இதில் ஊற்றிடுங்க. சரியா? ஊற்றிட்டு நல்லா அப்படி குலுக்கிடுங்க. அப்போது நல்லா அந்த இனிப்பு இதில் நல்லா ஒட்டிடும். சரியா? கலகலா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து பாருங்கள். இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதே மாதிரி செய்து அசத்திடுங்க கிறிஸ்மஸ்க்கு. ஓகே, இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம்.